குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் அருள் புலம்பல் 2 என்ற தலைப்பின் கீழ் வரும் 71வது பாடல். என்ன சொல்ல போறேன் நான் இந்த அதிசயத்தை, கன்னி இளங்கமுகு காய்த்ததடி கண்ணார. இளங்கமுகு அப்படின்னா இளமையான பாக்கு மரம். அவ்வாறு அவன் கண் மாயம் இட்ட பின் நிகழ்ந்ததை என்னவென்று கூறுவேன். அதுவரை பயனில்லாமல் இருந்த இளமையான பாக்கு மரம் கண்கூடாக காய்த்து குலுங்கியது. அதாவது உயிரானது தான் எடுத்த பிறவியின் பயனை பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 72. ஆர்ந்தவிடம் அத்தனையும் அருளாய் இருக்குமடி, சார்ந்தவிடமெல்லாம் சவ்வாது மணக்குதடி. ஆர்ந்த இடம் அப்படின்னா அனுபவித்த இடம், சார்ந்த இடம் அப்படின்னா சென்ற இடம், சவ்வாது அப்படிங்கிறது ஒரு விதமான நறுமண பொருள். அந்த இறைவன் உள்மாயம் இட்ட பின்பு யான் அனுபவித்த இடம் எங்கும் அருள் அமிழ்தமாகவே ஆனது. யான் சென்ற இடமெல்லாம் சவ்வாது என்ற பொருளின் நறுமணமே வீசியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 73. இந்த மனம் எங்கும் இயற்கை மனம் என்று அறிந்து அந்த சுகாதீதத்து அருள்கடலில் மூழ்கினண்டி. சுகாதீதத்து அருள்கடல் அப்படின்னா பேரின்ப திருவருள் கடல். இத்தகைய சவ்வாது என்ற பொருளின் நறுமணம் இயல்பாகவே எங்கும் இருக்கின்ற மனம் என்று அறிந்து அந்த பேரின்பம் என்னும் திருவருள் கடலில் மூழ்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 74. இரும்பின் உரை நீர் போல என்னை விழுங்கி கொண்டாண்டி, அரும்பில் உரை வாசனை போல் அன்றே இருந்தாண்டி. உரை அப்படின்னா தேங்குதல், அரும்பு அப்படின்னா மொட்டு. நீரானது காய்ந்த இரும்பில் தோய்ந்த போது அது அந்த இரும்பினால் கவரப்பட்டு தங்கியதை போலவே அவன் என்னை தன்னுள் மறைத்து கொண்டான். அந்த இறைவன் அறியா பருவத்திலும் அரும்பில் மனம் மறைந்து இருப்பது போல எனக்குள் மறைந்து இருந்துள்ளான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 75. அக்னி கற்பூரத்தை அறவிழுங்கி கொண்டார் போல் மக்கினம் பட்டுள்ளே மருவ இருந்தாண்டி. அக்னி அப்படின்னா நெருப்பு, அற அப்படின்னா முழுவதும், மருவ அப்படின்னா தழுவி. நெருப்பானது தான் பற்றிய கற்பூரத்தின் உருவம் முழுதும் அழியும்படி தன்னுள் மறைத்து கொண்டது போல என் இயல்பு முழுதும் அழிந்து தன்னுள் மறைந்து தங்கும்படி தானேயாய் நின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 76வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.